இங்கே நான் குப்பை போடேன். ஃபைனலாக இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே எடுத்து போய் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இங்கே கீழே ஒரு சில குப்பைகள் இருந்துச்சு, அதை பெருக்கிட்டு குப்பை கூடை, அதாவது அந்த பெருக்கிட்டு மீண்டும் ஆள் சாக்குப்பை பெருக்கிட்டு சாக்கு பையில் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஓகே காய்ஸ், ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு ரூமை மொத்தமாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம். டேய், இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பெட்டை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜை இன்னும் நாங்கள் ஆனால் முழுசாக க்ளீன் பண்ணலை. அதை லீவ் டைமில் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. கிச்சன் ஓரளவுக்கு கீழே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தை நாளைக்கு காலையில் கழுவணும். ஹால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இந்த துணிலாம் மட்டும் கொஞ்சம் மறைச்சிருங்க. துணி அதுக்கப்புறம் துவைச்சி நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாகவே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அந்த மூட்டையை போயிட்டு நாங்கள் பீச்சோரமாக இருக்கிற அந்த டஸ்ட்பின் வந்துட்டு நாங்கள் கொட்ட போகிறோம். பீச் ஓரமாக இருக்கிற டஸ்ட்பினில் இந்த குப்பையெல்லாம் கொட்டிடுவோம். அப்புறம் இங்கே இருக்கிற குப்பை, இந்த குப்பையும் கொட்டிடுவோம். கிளம்பிட்டோம். எங்கே நான் குப்பை போடேன் போயிட்டே இருக்கோம். ஸோ அலெக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு ராபின் அண்ட் அஹமத் என்கின்ற நான் அனைவரும் போய் கொண்டிருக்கிறோம். கஷ்டப்படுறாங்க 2 பேரும். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபைனலாக எல்லா குப்பையும் நாங்கள் வந்துட்டு டஸ்ட்பினுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த குப்பையெல்லாம் நாங்கள் டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, துப்பணியாளர்கள்லாம் என்னது துப்பணியாளர்கள்லாம் என்ன தூய்மை பணியாளர் கரெக்டாக சொல்லு. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தூய்மை பணியாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க பண்ணுற ஒர்க் எவ்வளோ கஷ்டமானதுன்றது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு நம்ம எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம். வேறு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் அவங்களுக்காகவும் வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஓகே பார்ப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை. இல்லை குப்பையை போடல, குப்பை போட்டு. ஓகே, நாமும் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா. ஓகே சார். ஸோ கைஸ், கஷ்டப்பட்டு குப்பையை தூக்கி போடுறாங்க கைஸ். அவ்வளோ கைஸ். அலெக்ஸ் இன்னும் நாங்கள் வந்து ரூமை இன்னும் முழுசாக க்ளீன் பண்ணி முடிக்கல. அதை நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவோம். இன்னைக்கான வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.